வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு வீடியோ கிடையாது. இது பல பெற்றோர்களோட இதயத்துல இருந்து வர இரத்த கண்ணீர். ஒரு காலத்துல உங்க விரலை பிடிச்சு நடந்த அதே பிள்ளை இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பழைய பஞ்சாங்கம், சும்மா இருங்கன்னு உங்களை ஓரம் கட்டுறப்போ அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க, ஆனா பிள்ளை மனம் சில நேரங்கள்ல கல்லா மாறுறத பார்க்கும்போது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், யாருக்காக நம்ம இளமைய ஆசைகளை தூக்கத்தை தொலைச்சோம் அப்படிங்கிற கேள்வி உங்களை துளைக்குதா? நீங்க ஆசையா கட்டின அதே வீட்டுக்குள்ள இன்னைக்கு நீங்க ஒரு வேண்டாத விருந்தாளி மாதிரி ஒரு மூலையில முடங்கி கிடக்குறீங்களா? பெற்றோர்களே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மரியாதைங்கிறது மத்தவங்க கிட்ட பிச்சையா கேட்கறது இல்ல, அது நாம சம்பாதிக்க வேண்டியது. உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய 10 கௌரவமான ரகசியங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைய வேறொரு பாதைக்கு கொண்டு போகும். இது உங்க கௌரவத்தை மீட்டெடுக்கும் ஒரு பயணம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். 1. பொருளாதார பலம். உங்க அதிகாரத்தை இறுதி வரை விட்டு கொடுக்காதீங்க. நிறைய பெற்றோர்கள் பண்ற முதல் தப்பு பாசத்துல கண்ணை மறைச்சு சொத்துக்களையும் பணத்தையும் பிள்ளைகள் பேர்ல அவசரப்பட்டு எழுதி வைக்கிறது. என் பிள்ளை தானே, அவன் என்னை கைவிட மாட்டான்ற அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை தான் பல நேரங்கள்ல உங்க நிம்மதிக்கு யமனாவே மாறுது. இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. இங்க குணத்தை விட பணத்துக்கு தான் அதிக மதிப்பு. உங்க கையில அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க சொல்லுக்கு ஒரு கணம் இருக்கும். ஒரு முறை நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா உங்க அதிகாரத்தை நீங்களே இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க சேமிப்பு, பென்ஷன் அல்லது சொத்து எதுவா இருந்தாலும் உங்க கடைசி மூச்சு வரைக்கும் அது உங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும். எல்லாம் உனக்கு தான், ஆனா எனக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பாறை மாதிரி உறுதியாயிருங்க. நீங்க பணத்துக்காக அவங்க முன்னாடி கையேந்தாத போதுதான் உங்க வார்த்தைக்கு ஒரு கௌரவம் இருக்கும். உங்ககிட்ட ஏதோ ஒரு பலம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இது சுயநலம் இல்ல, இது உங்க முதுமை கால தற்காப்பு. 2. மௌனம். பிள்ளைகள் உங்களை மதிக்காம பேசும்போது நீங்களும் பதிலுக்கு பதில் கத்துறதுனால என்ன லாபம்? நீங்க எவ்வளவு கத்துறீங்களோ அவ்வளவு உங்க தகுதி குறையுது. அவங்க உங்களை ஒரு கோபக்காரர் அல்லது எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. அவங்க பேசுற அம்பு போன்ற வார்த்தைகளுக்கு பதிலுக்கு நீங்க வில் எடுக்காதீங்க. அவங்க உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசும்போது அங்கிருந்து அமைதியா விலகி போயிருங்க. பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. உங்க மௌனம் அவங்கள ஒரு கட்டத்துல யோசிக்க வைக்கணும். நாம இவ்வளவு பேசுறோம், ஆனா அப்பா அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காங்களே அப்படிங்கிற அந்த நிதானம் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கும். சத்தம் போட்டு வாங்குற மரியாதையை விட அமைதியா இருந்து சம்பாதிக்கிற மரியாதை ரொம்ப காலத்துக்கு நிலைக்கும். புயலை விட அமைதிக்கு வேகம் அதிகம் இல்லையா? 3. உங்களை நீங்களே வேலைக்காரர் ஆக்கிக்காதீங்க. பல பெற்றோர்கள், குறிப்பா அம்மாக்கள், பிள்ளைகளோட வீட்டு வேலைகள், சமையல், பேரன் பேத்திகளை பாத்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இது அன்பால செய்யப்படுதுன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா பிள்ளைகள் அத அவங்க சும்மா தான் இருக்காங்க, இதையாவது செய்யட்டுமேனு ஒரு இலவச சேவையா, அதாவது ஒரு அன்பெய்டு லேபரா எடுத்துப்பாங்க. நீங்க ஒரு பெற்றோர், அந்த வீட்டுக்கு வழிகாட்டி, அஸ்திவாரம். வேலைக்காரர் கிடையாது. உங்களுக்கு ஓய்வு எடுக்கணுமா அல்லது உடம்பு முடியலையா, தயங்காம இன்னைக்கு என்னால முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்போ இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்க உழைப்போட அருமை அவங்களுக்கு தெரியும். அன்பால உதவி செய்யறதுக்கும் கட்டாயத்துல அடிமையா வேலை செய்யறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. உங்களை நீங்களே ஒரு ராஜாவா நடத்தினாதான் அவங்களும் உங்களை ராஜாவா பார்ப்பாங்க. 4. அடுத்தவர் பேச்சை கேட்டு மகன் மாறினால் நிதானம் காக்கவும். கல்யாணத்துக்கு அப்புறம் மகன் மாறிட்டான்,
மருமகள் பேச்ச கேக்குறான் அப்படின்னு புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த நேரத்துல நீங்க மருமகளையோ மகனையோ எதிர்த்தா அவங்க இன்னும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. பெத்தவங்களுக்கும் கட்டிய மனைவிக்கும் இடையில அந்த பையன் ஒரு பெரிய போராட்டத்தையே சந்திப்பான். அவங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கட்டும்னு ஒரு பார்வையாளரா மட்டும் இருங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல நீங்க பஞ்சாயத்து பண்ணாதீங்க. நீங்க எப்போ விலகி இருந்து உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறீங்களோ அப்போதான் உங்க மகன் நம்ம அப்பா அம்மா நமக்கு எந்த தொந்தரவும் தரலையே, நாம ஏன் அவங்கள தப்பா நினைச்சோம்னு தானாவே உங்ககிட்ட வருவான். அவங்களுக்கு தேவையான இடைவெளியை கொடுங்க. அந்த இடைவெளி தான் உங்க மரியாதையை அதிகப்படுத்தும். 5வது, அங்கீகாரத்திற்காக ஏங்காதீங்க. நான் செஞ்ச சமையல் நல்லா இருக்கா, நான் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா, நான் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கேன்னு தெரியுமா, இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உங்க பிள்ளைகளோட சர்டிபிகேட்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க துடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. உங்க தகுதியை நீங்களே முடிவு செய்யுங்க. உங்க சந்தோஷத்தை மத்தவங்க கையில கொடுக்காதீங்க. அவங்க பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் நீங்களாயிருங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மத்தவங்க சொல்ற ஒரு வார்த்தையில இல்ல, அது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க எப்போ அவங்க புகழுக்காக ஏங்குறத நிறுத்துறீங்களோ அப்போதான் உங்க கௌரவம் நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நீங்களே ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. 6வது, கேட்காத உதவியை செய்யாதீங்க. பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமலே பண உதவி செய்யறது, அவங்க பிரச்சனையை நீங்க தீர்க்க முற்படுறது பெரிய தப்பு. இது அவங்கள சோம்பேறியாக்கும், உங்களை ஒரு கருவியா மட்டும் பார்க்க வைக்கும். நாங்க கேட்காமலேயே செய்யறாங்கிற எண்ணம் அவங்களுக்கு அலட்சியத்தை கொடுக்கும். உதவி கேட்கிற வரைக்கும் அமைதியா வேடிக்கை பாருங்க. கேட்டாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு மட்டும் செய்யுங்க. உங்க முதுமை கால சேமிப்பை அழிச்சு அவங்களுக்காக உதவாதீங்க. நீங்க கொடுக்கும் உதவி அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா தெரியணுமே தவிர அது உங்க கடமையா தெரியக்கூடாது. எப்போ உங்க உதவி அவங்களுக்கு தட்டுப்பாடா கிடைக்குதோ அப்போதான் அந்த உதவிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். 7வது, ஆரோக்கியமே உங்கள் பலம். உடம்ப கவனிச்சுக்கோங்க. வயசான காலத்துல நாம பிள்ளைங்களுக்கு சுமையா ஆயிடுவோமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த பயமே உங்களை அவங்க முன்னாடி கூனி குறுக வைக்கும். நாங்க இவங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குங்கிற பாரம் அவங்களுக்கு வரும்போது உங்க மேல இருக்கிற மரியாதை குறைய ஆரம்பிக்கும். உங்க ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க. சரியான உணவு, நடைப்பயிற்சின்னு உங்களை நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தாலே உங்க முகம் ஒரு தேஜஸோட இருக்கும். அப்பா அம்மா இன்னும் எவ்வளவு தெம்பா இருக்காங்கங்கிற அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு ஒரு பிரமிப்பை தரும். உங்க உடம்ப நீங்க நல்லா வச்சுக்கிட்டா நீங்க யாருக்கும் பாரம் இல்லை. நீங்க தான் அந்த வீட்டுக்கு பலம். உங்க ஆரோக்கியம் தான் உங்க சுதந்திரம். 8வது, தனி உலகத்தை உருவாக்குங்கள். பிள்ளைகளே உலகம் அல்ல. உங்களுடைய 24 மணி நேரமும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பற்றியே இருந்தா அவங்களுக்கு உங்க மேல ஒரு சலிப்பு வந்துடும். நீங்க எப்பவும் அவங்க பின்னாடியே சுத்துறது அவங்களுக்கு ஒரு தொந்தரவா தெரியும். எப்போ பார்த்தாலும் நம்மளையே கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். உங்களுக்குன்னு ஒரு தனி வட்டத்தை உருவாக்குங்க. பழைய நண்பர்களோட பேசுங்க, கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வாசிங்க, அல்லது ஏதோ ஒரு சமூக சேவையில ஈடுபடுங்க. நீங்க எப்பவுமே பிஸியா உங்க வாழ்க்கையை நீங்க ரசிச்சு வாழ்றத பார்த்தா பிள்ளைகள் தானாவே உங்ககிட்ட வந்து பேச நினைப்பாங்க. உங்களை தேடி அவங்க வரணுமே தவிர நீங்க அவங்க பின்னாடி போக கூடாது. 9வது, காலத்திற்கு ஏற்ப மாறுங்கள். நவீனத்தை பழகுங்கள். எங்க காலத்துல இப்படி இருந்துச்சு, இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு எப்பயுமே பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்காதீங்க. இது உங்களை ஒரு அவுடேட்டட் நபர் அல்லது ஒரு தடையாகத்தான் காட்டி கொடுக்கும். காலம் மாறிடுச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறணும். இன்றைய கால மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறது, சமூக வலைதளங்கள்ல தகவல்களை தெரிந்து கொள்றது, ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை பார்ப்பது என உங்களை அப்டேட் செஞ்சுக்கோங்க. நீங்க விவரமானவரா காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறத பார்த்தா பிள்ளைகளுக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வரும். எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரியுதுங்கிற அந்த பெருமை அவங்களுக்குள்ள மரியாதையை உருவாக்கும். 10,
பற்றற்ற நிலையை பழகுங்கள். இதுவே இறுதி ரகசியம். எல்லாவற்றையும் விட முக்கியம் மனதளவுல ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கிறது. யாரும் யாருக்காகவும் இல்லைன்ற அந்த கசப்பான உண்மையை ஏத்துக்கோங்க. நீங்க உங்க கடமையை செஞ்சீங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க மேல அதிக பாசம் வச்சு காயப்படுறதுல அர்த்தம் இல்ல. மனத தியானத்திலேயோ அல்லது ஆன்மீகத்திலேயோ செலுத்துங்க. ஒரு கட்டத்துல பிள்ளைகள் உங்களை மதிக்கிறதும் மதிக்காததும் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க மன வலிமை பெறணும். நீங்க எப்போ எதற்கும் கலங்காத ஒரு நிலைக்கு வர்றீங்களோ அப்போதான் நீங்க ஒரு முழுமையான மனிதரா மாறுறீங்க. அந்த ஆன்மீக பலமும் முதிர்ச்சியும் பிள்ளைகளை உங்க முன்னாடி பணிய வைக்கும். பற்றி இல்லாமல் இருப்பதே மிக உயர்ந்த கௌரவம். பெற்றோர்களே, மரியாதைங்கிறது கேட்டு வாங்குற பிச்சை இல்ல, அது உங்க நடத்தையால நீங்க சம்பாதிக்க வேண்டிய கௌரவம். நீங்க ஒரு சுமை இல்ல, நீங்க தான் இந்த குடும்பத்தோட அஸ்திவாரம் அப்படிங்கறத உங்க செயல்ல காட்டுங்க. நீங்க உங்களை நேசிச்சாதான் இந்த உலகம் உங்களை நேசிக்கும். இந்த வீடியோல சொன்ன கருத்துக்கள் உங்க மனசை தொட்டு இருந்தா கமெண்ட்ல 10 அப்படின்னு போடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சவால்கள் அல்லது இதற்கு நீங்க கண்டுபிடிச்ச தீர்வுகள் என்ன என்பதை கமெண்ட்ல பகிருங்க. அது உங்களை போன்ற மற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது மன வருத்தத்துல இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்திக்க நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. வாழ்க்கை இன்னும் முடியலைங்க. இனிமேதான் உங்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. நிமிர்ந்து நில்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.